So hello everyone, I am Sridharan, Assistant Professor from the SNS College of Physiotherapy. So in this video, one of my mentee who have seen a case during her clinical posting, she gonna explain this case in this video. Good afternoon everyone, I am Brittany, currently pursuing 4th year PPT in SNS College of Physiotherapy. Today I am going to explain the condition about PA shoulder which I have seen during the clinical posting in Brahadi Hospital. The patient name is Ms. Raja Lakshmi, age வந்து 42, female patient. இவங்களுக்கு வந்து சீஃப் கம்ப்ளைண்ட் வந்து பாஸ்ட் 3 மந்த்ஸாக வந்துட்டு அவங்களுக்கு ஷோல்டர் பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பெயின் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் லிஸ்ட் வந்துட்டு பெயின் டியூரிங் ஏடியல் ஆக்டிவிட்டீஸ், அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே அவங்களால பண்ண முடியல அப்படின்னு வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு வெயிட் லிஃப்டிங் எதுவும் பண்ண முடியல, இதனால வீட்டில் இருக்க ஒர்க்லாம் எதுவும் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷனே வந்து லிமிட்டடாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன், ப்ரெசன்ட் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஷோல்டர் பெயினோட வந்ததில் வந்துட்டு நாங்கள் டயக்னோஸ் பண்ணது வந்து பிஏ ஷோல்டர்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்துட்டு அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கிறனால அவங்க அதுக்கு வந்து ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்குபேஷன் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க அவங்க. பெயின் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு அக்ரவேட்டிங் ஃபேக்டர், அக்ரவேட்டிங் வந்து டியூரிங் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் அவங்களுக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வந்து சொன்னாங்க. ரிலீவிங் ஃபேக்டர் வந்து ரெஸ்ட் அப்போ வந்துட்டு அவங்களுக்கு பெயின் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டியூரேஷன் வந்து 3 மந்த்ஸாக தான் அவங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆன்செட் வந்து கிராஜுவலாக தான் இருக்குது, லெஃப்ட் ஷோல்டர் அவங்களுக்கு பெயின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் பெயின் வந்து டல் ஏக்கிங் பெயின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன். அப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷனில் வைட்டல் சைன்ஸு அதெல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்குது அவங்களுக்கு. அப்சர்வேஷனில் வந்துட்டு பாடி பில்ட் வந்து மிசோமார்ஃப், கெயிட் வந்து நார்மலாக தான் இருக்குது அவங்களுக்கு. போஸ்டர் வந்து நார்மலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பால்பேஷனில் வந்துட்டு வார்ம்த் இல்லை, டெண்டர்னஸ் வந்து கிரேட் 2ல் இருந்துச்சு அவங்களுக்கு. மசில் டைட்னஸ், அப்பர் லிம்ப் மசில்ஸ் வந்து ஃபுல்லாகவே டைட்னஸ் இருந்துச்சு. ஆன் எக்ஸாமினேஷனில் எம்எம்டி வந்து 4 கிரேட். இன்வெஸ்டிகேஷனில் வந்து எக்ஸ்ரேயில் வந்து நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அவங்களுக்கு ஷோல்டர் ஜாயிண்டோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப டிக்ரீஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் டெஸ்ட்டில் வந்து ஜாப் டெஸ்ட் எம்டி கேன் டெஸ்ட் பண்ணோம். எம்டி கேன் டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ். ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து ஃப்ளெக்ஷன் வந்து 140 டிகிரி, எக்ஸ்டென்ஷன் வந்து 40 டிகிரி, அப்டெக்ஷன் வந்து 140 டிகிரி அவங்களுக்கு இருந்துச்சு எக்ஸாமினேஷனில். தென் சோர்ஸ் ஆஃப் ப்ராப்ளம், அண்ட் நெக்ஸ்ட்லி we are going to see about source of problem. காமனாக பிஏ ஷோல்டர் வந்துட்டு ஏஜ் அதிகமாகி அவங்களுக்கு ஒர்க் ஓவர்லோட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பிஏ ஷோல்டர் வந்து காமன். நெக்ஸ்ட் வேர் அண்ட் டேர், ஷோல்டர் ஜாயிண்ட்ல ஏதாச்சும் லிகமெண்ட் அதாவது டேர் இருந்தால் கூட பிஏ ஷோல்டர் வரதுக்கு இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் இன்ஸ்டெபிலிட்டி, அவங்க மூவ்மெண்ட் பண்ணும்போது இம்ப்ராப்பராக பண்ணுறதுனால வந்து ஷோல்டர் இன்ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் வந்து ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ் வந்து டேராக இருந்தால் கூட பிஏ ஷோல்டர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்லி லாங் டைம் கோல்ஸில் வந்துட்டு நாங்கள் வந்து ஃபுல் பெயினை வந்து ஃபுல்லாக ரிலீவ் பண்ணணும். நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் மசில், ஷோல்டர் சுற்றி இருக்க மசில்ஸ் ஃபுல்லாகவே ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து கொண்டு வரணும். இது வந்துட்டு லாங் டைம் கோலில் வந்துட்டு இது பண்ணிடணும். ஷார்ட் டைம் கோலில் பெயின் ரெடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு ரொம்ப லேக்காக இருந்துச்சு, அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணிடணும். ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் வந்து நாங்கள் என்னென்ன கொடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு வேக்ஸ் பாத் கொடுத்தோம் 15 மினிட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து வேக்ஸ் பாத் ஒரு 2 டிப் வச்சதுக்கு அப்புறமேட்டு ஷோல்டர் மொபிலைஸ் பண்ணோம். ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் கிளைடிங் அண்ட் இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர் கிளைடிங். அப்புறம் எக்ஸசைஸ் வந்து ஒரு 10 கவுண்ட்ஸ் வந்து டெய்லி பண்ண வச்சோம். பெண்டுலம் எக்ஸசைஸும் வால் கிளைம்பிங் எக்ஸசைஸும் பண்ண வச்சோம். தென் ஃபாலோ அப்பில் வந்து ஹோம் ப்ரோக்ராம் வந்துட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து பண்ணுற எக்ஸசைஸே வந்துட்டு ஃபாலோ அப்பில் பண்ண சொல்லுவோம். அந்த மாதிரி பெண்டுலம் எக்ஸசைஸ், தென் வால் கிளைம்பிங் எக்ஸசைஸு.
ஜென்ரல் எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்தோம். அவங்களுக்கு பெயின் ரொம்ப எந்தெந்த எக்ஸசைஸில் வந்துட்டு பெயின் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த இதெல்லாம் வந்துட்டு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஜென்டலாக வந்து எக்ஸசைஸ் எந்தெல்லாம் பண்ண முடியுதோ அதை மட்டும் பண்ண சொன்னோம். நெக்ஸ்ட்டாக வந்து ஹீட் பேக் வந்துட்டு வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் கொடுக்கணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஜர்க்கிங் மூமெண்ட்டு, சடனாக வந்துட்டு வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு பண்ண வேணும்னு சொல்லி இது பண்ணோம். நெக்ஸ்ட்டாக வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட். நான் இந்த கேஸில் வந்துட்டு என்னென்ன ஸ்கில் டெவலப் பண்ணேன்னா, ability to assess the pain, range of motion, and how to manage the PA shoulder, and how to communicate with patients. நெக்ஸ்ட் மேனுவல் தெரப்பி வந்து நான் நிறையா ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் வித் ஸ்டாஃப்ல வந்துட்டு இந்த PA ஷோல்டரை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்கலாம், இதெல்லாம் வச்சு நான் மேனேஜ்மெண்ட்ல ஸ்டாஃப் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்